வணக்கம், நான் விக்னேஷ் பிரபு பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவுக்காக தான் இங்கே நான் பேசுகிறேனே தவிர, அக்ரிணை தோல்விக்கு பிறகு சுட்டாத்தலை எனக்குவோட வீழ்ச்சிக்கு பிறகு நான் வீடியோவே பண்ணக்கூடாது, அதுவும் கலைஞர்கள் மத்தியிலையும் சரி இல்லை பொதுமக்கள்கிட்டையும் சரி நம்ம எந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது இதுக்கப்புறம் குறைச்சிட்டு செயலில் இறங்கி அடுத்தடுத்து நம்ம என்ன முன்னேற்றகரமாக போக முடியுமோ கற்றுக்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ செய்கிறதுக்கான நோக்கம் மறுபடியும் கலைத்துறை தான் என்னை இங்கே பாலமாக ஒரு இணைக்குது. இந்த வீடியோ செய்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய நோக்கம் என் நண்பர் லோகேஸ்வரன், மலேசியன் ஆர்டிஸ்ட் ப்ரொமோ லோகேஸ்வரன். இஸ் அ மீடியா பர்சன். கலைத்துறையில் அவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. மலேசியாவில் எந்த தமிழ் படம் வந்தாலும் மலேசியன் ஆர்டிஸ்ட் ப்ரொமோ குரூப்பில் அவர் ஒரு பாலமாக இருந்து எல்லா படங்களுக்கும் சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி, பத்திரிகையிலும் சரி, ஈவெண்ட்லேயும் சரி, அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ எல்லா படங்களுக்கும் அவர் ஒரு ஆணித்துவமாக செயல்பட்டிருக்கார் இன்ன வரைக்கும். நான் நிறைய படங்களுக்கு அவருடைய சப்போர்ட் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த வேலையில் என் நண்பருக்கு அவருக்கு ஒரு தீராத நோயினால் அவருடைய கால் வெட்டப்பட்டு இன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட கையேந்திர நிலைமை அவருக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு கலைத்துறையில் இருக்கிற ஒரு கலை மகனாகவும் சரி, ஒரு இதுக்கு முன்னால் என்னோடய படங்களுக்கு உதவி செஞ்ச நல்ல நண்பர்ன்ற முறையில் சரி, இது என் கடமை. இன்றைக்கி நான் ஒரு துவக்கமாக ஒரு 100 வள்ளி நான் போட்டிருக்கேன். எதுக்காக நான் போட்டேன்னா, நான் இதே மாதிரி எத்தனை கலைஞர்கள், ஏன்னா அவர் நிறைய தமிழ் படங்களுக்கு, மலேசியாவில் இருக்கிற தமிழ் படம் நிறைய கலைஞர்களுக்கு ப்ரொமோஷன் பார்ட்னராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து நான் பார்க்க போகிறேன் எத்தனை கலைஞர்கள், எத்தனை பேர் அவருக்கு உண்மையில் உங்களால் முடிஞ்ச உதவித்துவத்தை செய்ய போகிறீங்கன்ட்டுன்னு. ஏன்னா அவர்கிட்டருந்து எனக்கு கிடச்ச ஃபீட்பேக் பிரகாரம் யாருமே இன்னும் சரியாக ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இங்கே இருக்கிற கலைஞர்களும் மக்களும் நல்ல திறமையானவங்களுக்கும் நம்மளுக்காக உழைச்சவங்களுக்கும் ஒரு 50 வழி 100 வழி கொடுக்குற தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சேன். இது நான் என் சுயநலத்துக்காக நான் பந்தா பண்ணிக்கிறதுக்காக 100 வழி கொடுத்துட்டேன் அப்படி பெருமை தட்டிக்கிறதுக்காக இல்லை. அந்த 100 வழியில் அது ஒரு பெரிய காசே இல்லைங்க. அது என்ன கேட்டால் நான் அக்ரணியில் பல ஆயிரத்தை இழந்துட்டேன். சுட்டாத்தலை இல்லை, அதுக்கு மேலே தோல்வி எனக்கு. இப்போ என் பாக்கெட்டில் பணம் இல்லாத பட்சத்தில் என் முடியெல்லாம் தெரியுதா பரட்ட மாதிரி ஆகி நான் பார்க்கவே வேறு மாதிரி இருக்கேன். என்னாலேயே நிலைத்தன்மை இல்லாத காலகட்டத்தில் இங்கே மற்ற என்னோடய நண்பர்கள் எனக்காக உழைச்சவங்க அங்கே வேதனைப்படுறாங்கன்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த 100 வழி போட்டேன். இந்த 100 வழினால் அவருக்கு உதவியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் 10 கலைஞர்கள் 100 கலைஞர்கள் நீங்கள் நினச்சா அவரை வாழ வைக்க முடியும். தயவுசெய்து நம்மளுக்காக உழைச்சவங்களை என்றைக்கும் அவர் சீக்கில் இருக்கும் போது போயிட்டு செத்த பிறகு போயிட்டு நம்ம போய் உதவி பண்ணி புண்ணியம் இல்லைங்க. இருக்கும் போது ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கள். அதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி.